அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க இன்றைக்கி நம்ம இனிப்பு பாயாசம் செய்யலாம். சுவையான பாயாசம் நம்ம இன்றைக்கி செய்யலாம். வாங்க ஈஸியாகவும் வேகமாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி ஜவ்வரிசி பாயாசம் வந்து செய்ய போகிறேன். எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். பாயாசம்னா எல்லா பேத்துக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தேவையான பொருள் ஜவ்வரிசி, சேமியா, சுகரு, மில்க் மேடு, முந்திரி, திராட்சை, நெய், பால், தண்ணி இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஜவ்வரிசியை வேக வைக்கிறதுக்கு பொடி ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசி எடுக்கக்கூடாது. நம்ம பொடி ஜவ்வரிசி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிறணும். அடுத்து அதில் தனியாக ஒரு பக்கம் பால், 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நான். அந்த பால் நம்ம வேக வச்சுக்கிறணும். ஏன்னா பால் நம்ம எவ்வளோ குலகுலன்னு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாயாசம் நல்லா கிடைக்கும். அடுத்து நம்ம இதை பால் வெந்து வச்ச பாலில் சேமியா இதில் கலந்துட்டு அதையும் நல்லா வேக வச்ச உடனே இந்த பாலை நம்ம இதில் கலந்துட்டு நம்ம அதையும் நல்லா கொதிக்க விடணும். பால் வாசனை போய் அடுத்து நம்ம இதில் சீனி சேர்த்துக்கிறணும். அடுத்து நான் கொஞ்சம் 1/2 கப் சீனி வச்சுருந்தேன். அதில் ஏலக்காவும் சீனியும் அரைச்சி நம்ம ஒரு 3 ஏலக்காவும் சீனியும் இதில் சேர்த்துக்கிறணும். நல்லா கதபுதன் வெந்த உடனே நல்லா கதபுதன் வெந்த உடனே நம்ம என்ன செய்யணும்னா, ஏலக்காயும் இந்த சீனியை அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறணும். நம்ம கலந்து விட்டு அடுத்து மில்க் மேட் சேர்த்துக்கிறணும். மில்க் மேட் சேர்த்தோம்னா கொலகொலப்பாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து நம்ம இதில் முந்திரி திராட்சை, நம்ம பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. முந்திரி திராட்சை இறக்க போகிற நேரத்தில் மில்க் மேட் சேர்க்கணும். நெய்யில் நம்ம முந்திரி திராட்சையை நம்ம நல்லா வறுத்துக்கிறணும். நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த நெய்னாலே கெட்டியாக இருந்துச்சு. நம்ம முந்திரி திராட்சையை வறுத்துட்டு நம்ம முந்திரியும் திராட்சையும் தாராளமாக சேர்த்துக்கணும். நெய்யும் வறுத்துட்டு நம்ம லாஸ்ட்டில் ஸ்டவ் அமர்த்தின உடனே தான் அதை போடணும், இல்லாட்டினா தெரிஞ்சு போயிடும் பாயாசம். அமர்த்தி வச்சுட்டோம். நம்ம இதை அமர்த்தி அடுத்து நம்ம நல்லா இதை வறுத்து எடுத்துட்டு நம்ம இதில் சேர்த்தோம்னா அருமையான சுவையான பாயாசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.